சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரசின் செய்தியாளர்கள் சந்திப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணிக்கு காங்கிரஸ் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக இன்று மதியம் 2 மணிக்கு கிரீஷ் ஷோட்டங்கர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன் வணக்கம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரசின் செய்தியாளர்கள் சந்திப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரசின் செய்தியாளர்கள் சந்திப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், விவரங்கள். தங்களுடைய நிலைப்பாடை, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெறுவதாக அழைப்பு முறையாக விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு டெல்லியில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோட்டங்கர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆலோசனையில் முடிவு எட்டப்பட்டதாகவும் அந்த முடிவின் அடிப்படையில இன்று செய்தியாளர்களை சந்தித்து முறையாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போல அதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயையும் அவர்கள் சந்திக்க திட்டமிட்டு நேரம் கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் திடீரென தற்போது செய்தியாளர் சந்திப்பை ஒத்தி வைத்திருக்கிறது காங்கிரஸ். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல அங்கிருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்போது இருக்கக்கூடிய எம்பிக்கள், மூத்த நிர்வாகிகளை வரவழைத்திருக்கிறார்கள். அவர்களுடனான மீண்டும் ஒரு ஆலோசனை நடத்துவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இங்கிருந்து அவசரமாக புறப்பட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். இந்த நடத்தக்கூடிய ஆலோசனைகளை ரகசியமாக தனி இடத்துல நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் 2 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பை ஒத்தி வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 மணிக்கு நேரடியாக ஆலோசனைகளை முடித்து என்ன நிலைப்பாடு என்பதை எடுத்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, டெல்லியிலிருந்து ஏதேனும் புதிய தகவல்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக இன்னும் யாருமே காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அவர்கள் கூறும்போது செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் ரத்து செய்யவில்லை, 2 மணிக்கு மாற்றி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோட்டங்கர் சரியாக 10 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்த அவர் நேரடியாக இங்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வருவார், ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர் இங்கு வராமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதிக்கு அங்கு இருக்கிறார்கள். அங்கு நேரடியாக சென்று இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எது என்னவாக இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரத்துல காங்கிரஸ் கட்சி அடுத்தது எங்கு இருக்கிறார்கள், என்ன ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்லையா என்பதான நிலைப்பாடுகளை இந்த மாலைக்குள்ள அவர்கள் எடுப்பார்கள். அதற்கான அறிவிப்புகளும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.